ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 8 கர்ப்போதகசாயி விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவின் தோற்றம். பதங்கள் 10-11. 10ஆம் பதம். உதாப்ளுதம் விஸ்வம் இதம் ததாசீத் யன் நித்ரயா மீலித த்ரின் யமீலயத் அஹீந்திர தல்வே திசையான ஏக கிருதக்ஷண ஸ்வாத்மரதோ நீரீக. மொழிபெயர்ப்பு. மூலகங்களும் நீருக்குள் மூழ்கி கிடந்த அச்சமயத்தில் கர்ப்போதகசாயி விஷ்ணு மட்டும் தனியாக தமது பாம்பு படுக்கையான அனந்தனின் மேல் சயனித்திருந்தார். புறச்சக்தியின் செயல்களிலிருந்து விடுபட்டு தமது சொந்த அந்தரங்க சக்திக்குள் அவர் உறங்குவதாக காணப்பட்ட போதிலும் அவரது கண்கள் முழுமையாக மூடிக்கொண்டிருக்கவில்லை. பொருளுரை. பகவான் தமது அந்தரங்க சக்தியின் மூலமாக நித்தியமாக உன்னத ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். ஆனால் பிரபஞ்ச தோற்றம் அழியும் பொழுது அவரது புறச்சக்தியும் செயலற்று போகிறது. 11ஆம் பதம். சோந்த சரீரேர்பித பூதசூக்ஷ்ம காலாத்மிகாம் சக்திம் உதீரயான உவாசதஸ்மின் சலிலே பதேஸ்வே யதானலோ தாருணிருத்த வீரிய. மொழிபெயர்ப்பு. விறகு கட்டையில் தீயின் பலம் இருப்பதைப் போலவே பகவான் எல்லா ஜீவராசிகளையும் அவர்களுடைய சூட்சும உடல்களிலிருந்து மூழ்கடித்தபடி பிரளய நீருக்குள் இருந்தார். அவர் காலம் எனப்படும் தமது சுய ஊக்கமூட்டும் சக்தியின் மூலமாக பிரளய நீருக்குள் சயனித்திருந்தார். பொருளுரை. மேல் கீழ் மற்றும் மத்திய கிரக அமைப்புகளாக உள்ள மூவுலகங்களும் பிரளய நீரில் மூழ்கிய பிறகு காலம் என்னும் சக்தியின் வலிமையால் உலகங்களைச் சேர்ந்த ஜீவராசிகளும் அவற்றின் சூட்சும உடல்களில் அப்படியே இருக்கின்றன. இந்த அழிவில் ஸ்தூல உடல்கள் மறைந்து விடுகின்றன. ஆனால் சூட்சும உடல்கள் அப்படியே இருக்கின்றன. இவ்வாறாக ஜட உலகின் முழு அழிவின் போது பௌதிக சக்தி முழுமையாக ஒடுங்கிவிடுவதைப் போல இந்த அழிவில் ஒடுங்குவதில்லை. ஹரே கிருஷ்ணா.